லக்கேஜ் எவ்வளவுதானா? நீங்க ஒருத்தர் தானா இல்ல வீட்ல வேற யாராவது? வேண்டாம், சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அதிகமா பேசுறவங்க பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் உன்ன மாதிரி தான், அதிகமாலாம் பேச மாட்டேன். கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஏய் ஜானகி, இவர்தான் நீ சொன்ன ராமனா? ஓய், எங்க பார்த்து பேசுடி. இல்ல, அவர் புதுசா வந்திருக்காரு இல்லையா, அதுக்காக தான் கேட்டேன். ஏய், உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஓடு. இந்த அக்ரஹாரத்துல பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்த பொண்ணுங்க ரொம்ப ஜாஸ்தி. ஜாக்கிரதை, இந்த ஊர்ல என்னோட அப்பா பேரை கெடுத்து வச்சிடாதீங்க. போதுமா? ஏன்பா சங்கோஜப்படாம சாப்பிடு. அட, தண்ணியே வைக்கலையே, ஒரு நிமிஷம் இருப்பா. வானிலே ஒரே வெண்ணிலா, ஹலோ, என்ன கிண்டலா? இல்லங்க, விக்கலு. இந்தாங்க தண்ணி, இனிமேல் விக்கலே வராது. போதும் போதும். ஏன் இட்லி நல்லா இல்லையா? அம்மா, இட்லி அவருக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்ப சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் சுட சுட 10 தோசை சுட்டு கொண்டு வராங்க, அதுவும் நெய் தோசை. என்ன சாப்பிடலையா? சாப்பிடுறேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன்பா. கொடு. ராமசாஸ்திரிகளே. யாரு? வரதனா? வர இருங்க. இந்திரா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. மராமத்து வேலைகளை முடிச்சிட்டு சுவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்க சொல்லு. கண்டிப்பா. வர இருங்க. சரி வா, நம்ம போலாம். அப்பா வந்துருவேன்னு சொன்னாரு. அவர் எங்க வர போறாரு? 1/2 மணி நேரம் அறுத்துட்டு தான் வருவாரு. வாங்க என் கூட, வாங்க. பாருங்க, இதை எப்படி ரிப்பேர் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க பாருங்க. இதையும் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிடுங்க. இங்க இருந்து கோபுர உச்சிக்கு படிக்கட்டு இருக்கு, ஆனா ஒண்ணு கூட சரியில்லை. நீங்களாச்சும் இதை கொஞ்சம் சரி பண்றீங்களா? இதை எதுக்கு சரி பண்ண சொல்றேன்னு காட்டுறேன், வாங்க வாங்க. அங்க பாருங்க, அந்த 5வது மாடி இருக்குல்ல, முன்னாடியெல்லாம் நாங்க அங்க விளக்கேத்திட்டு இருப்போம். அதை எங்க அக்ரஹாரத்துல இருந்து பார்த்தா கோபுரத்துக்கு பொட்டு வச்ச மாதிரி அவ்வளோ அழகா தெரியும். ஆனா 4-5 வருஷமாவே படி சரியில்லைன்னு யாருமே விளக்கேத்துறதே இல்ல. கோபுரம் கலையிலிருந்து போயிருக்கு. என்னமா பேசிக்கிட்டு இருக்க ஜானகி? ஒன்னும் இல்லப்பா, அப்படியே கோபுரத்தோட படியும் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லம்மா, இப்ப படியெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுல கை வச்சா செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுமா. பஞ்சாயத்து ஆபீஸ்ல மனு கொடுத்தா அவங்க ஃபண்ட் கொடுப்பாங்களே. நம்ம தேவஸ்தானம் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் கை நீட்டி கேட்டதில்லப்பா. இந்திரா, இங்க உள்ள 10-15 கடைங்க நம்ம தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. அவங்க எல்லாரும் ஒழுங்கா வாடகையை கொடுத்தாலே நம்ம தேவஸ்தானத்தை அற்புதமா பராமரிக்கலாம்ப்பா. என்ன சொல்றீங்க? வாடகை யாரும் தரது இல்லையா? இப்பதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏலத்துல எடுத்து ஒழுங்கா வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு மாறி வாடகை கொடுக்கறதையே நிறுத்திட்டாங்க. வாடகையை கேட்டா நான் அந்த கட்சியை சேர்ந்தவன், இந்த கட்சியை சேர்ந்தவன்னு மிரட்டாங்கப்பா. முதல்ல எல்லாம் மனுஷங்களை ஏமாத்துவாங்க, இப்போ கடவுளையே ஏமாத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, நான் இந்திரா பேசுறேன்.
எதை எல்லாரும் இப்படி அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க? என்னங்க, சீக்கிரம் இங்க வாங்க. என்னம்மா ஆச்சு? சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன்ல. கடவுளே, ஏண்டி கத்தி கூச்சல் போடுற? என்ன ஆச்சுமா? அங்க பாருங்க. நம்ம அக்ரகாரத்து பசங்களுக்கு இப்பதான் பொறுப்பே வந்திருக்குங்க. கோபுரத்து மேல விளக்கேத்திருக்காங்க பாருங்க. இது அவங்க ஏத்துனது இல்லம்மா. நம்ம ஜானகி தான் இந்திரா கிட்ட கோயில் கோபுரத்துல விளக்க ஏத்தணும்னு சொன்னா. கண்டிப்பா இந்திரா தான் இந்த கோயில் கோபுரத்துல விளக்க ஏத்தி இந்த மொத்த அக்ரகாரத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்திருக்காரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, எப்படி பார்க்காமலே கண்டுபிடிச்சீங்க? நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? இன்னைக்கு எங்க வீட்ல வரலட்சுமி பூஜை. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னதுக்கு கூப்பிட்டு இருக்க? உங்களை எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் வேற ஆள் மாதிரி நினைக்கல. எங்க வீட்ல ஒருத்தரா தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க மட்டும்தான் விலகி விலகி போறீங்க. ஏன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. நீங்க வீட்டுக்கு வரலன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க வீட்லயே இல்லைன்னு அவங்க கிட்ட நான் போய் சொல்லிடுறேன். நீங்க மட்டும் தனியா சந்தோஷமா இருங்க. நேத்து அவ புருஷனுக்கு உடம்பு சரியாகணும்னு முட்டி போட்டு கோவில சுத்தினா. இவ எதுக்காக பண்றா? அவளையே கேட்டுலாம். ஐயோமா, ஐயோ நான் கேட்க மாட்டேன். நமக்கு எதுக்கு? இங்க என்ன பண்ணலாம்னு இருக்க? நான் எதுவும் பண்ணலான்னு நிக்கல, பண்றதை வேடிக்கை பார்த்தேன். எதை? நீயே பாரு. அவங்க கால்ல ரத்தம் வருது, பாத்துக்கிட்டே நிக்கிற. வேணான்னு போய் சொல்லலாம்ல. ஜானகி, ஜானகி, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மண்டிட்டு ரத்தம் வர வரைக்கும் பிரார்த்தனை பண்ற உனக்கு என்ன கஷ்டம் இப்போ? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான். என்ன பத்தி இங்க கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவும் இல்ல. உங்க மனசுல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சது இந்த கோவிலும் இந்த அக்ரஹாரம் மட்டும்தான். ஆனா இப்போ கண்ணை திறந்த எதிரிலையும் கண்ணை மூடின மனசுலயும் உங்க முகம் மட்டும்தான் தெரியுது. இதப்படி முட்டில தேய்ச்சுக்கோ. இப்ப நீங்க கொடுத்த இந்த மருந்தால என் உடம்புல இருக்க காயம் வேணா ஆறலாம், ஆனா என் மனசுல இருக்க காயம் ஆறாது இந்திரா. அந்த காயத்துக்கான மருந்து உங்க மனசுலயும் உங்க முடிவுலயும் தான் இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இந்த அமைதி தான். அதுக்குன்னு எந்த விஷயமே பேசாம அமைதியாவே இருந்துராதீங்க.
நீங்க எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே என் உடம்புல இருந்து உயிர் இருக்காது. ஹலோ ஹலோ, நான் தான் ஜானகி. என்ன விஷயம்? உங்களை தேடிக்கிட்டு போலீஸ்காரங்க நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கு இப்ப நீ என்ன சொல்ல வர? ஒண்ணும் இல்ல. அப்பாவை துருவி துருவி கேள்வி கேட்டாங்க. அப்பா ஆனா எதுவும் சொல்லல. அதுக்கு அவரு உங்களை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அமர் நாராயண், சிபிசிஐடி, மும்பை. நீ இதை நினைச்சு கவலைப்படாத. அவங்க நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. நீங்க கிடைக்கலன்னா உங்களை என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ எதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. நீங்க எனக்கு வேணும். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் இந்திரா. லவ் யூ இந்திரா. ஐ லவ் யூ.